Hello friends, welcome to Crunchy Chopping. Today நம்ம சேனலில் என்ன வீடியோனா ரோட்டு கடை ஸ்டைலில் மசால் பூரி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கப் பட்டாணியை நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ அதை சேர்த்துக்கலாம். அதோட 2 உருளைக்கிழங்கு சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி விசில் விட்டு எடுத்துக்கலாம். பட்டாணி வேகிறதுக்குள்ளே மசாலுக்கு தேவையானதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் மீடியம் சைஸ் தக்காளி 1, இஞ்சி, பூண்டு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக சோம்பு, மல்லித்தலை கொஞ்சமாக, புதினா தலை கொஞ்சம் எல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சோன்னே கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோன்னே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 ஸ்பூன் சாட் மசாலா, தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்ச பட்டாணி உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு லெமனை பாதியை கட் பண்ணி அந்த ஜூஸை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், மசால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் பூரி நல்லா நறுக்கி விட்டுக்கோங்க. அது கூட நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சமாக தக்காளி வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதோட மிக்சரும் சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், கலர்ஃபுல்லான ரோட் சைட் மசாலா பூரி ரெடி. எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.